மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கடந்த 15 நாட்களில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கைகள் எண்ணப்பட்டன. கோவிலில் உள்ள தேவர் மண்டபத்தில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு 100க்கும் மேற்பட்ட கோவில் ஊழியர்கள் காணிக்கை என்னும் பணியில் ஈடுபட்டனர். இதில் 15 நாட்களில் 1,26,00,000 ரூபாய் பணம், 216 கிராம் தங்கம் மற்றும் 8,395 கிராம் வெள்ளி ஆகியவற்றை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மாவட்டம் காட்பாடி அருகே மின்கம்பத்தில் இருந்து அறுந்து விழுந்த மின்கம்பியால் மின்சாரம் தாக்கி தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த மூதாட்டி பரிதாபமாக உயிரிழந்தார். காங்கையநல்லூர் காலனி பகுதியை சேர்ந்த வேண்டாம்மாள் என்பவர் அப்பகுதியில் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த போது அறுந்து கிடந்த மின்கம்பியின் மீது அருவாளால் கை வைத்ததால் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே பலியானார். திறனற்ற திமுக ஆட்சியில் மின்துறை ஊழியர்கள் சரிவர பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அருகே இரு சமூகத்தினரிடையே ஏற்பட்ட பிரச்சனையில் கோயில் இடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கெம்மங்குப்பம் கிராமத்தில் பொது இடத்தில் இருந்த காளியம்மன் கோயிலில் வழிபாடு நடத்துவது தொடர்பாக இரு சமூகத்தினரிடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஜேசிபி இயந்திரம் மூலம் கோயிலை இடித்து கருவறையில் இருந்த அம்மன் சிலையை எடுத்துச் சென்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக லோகநாதன் என்பவர் மீது பொது சொத்தை சேதப்படுத்துதல், வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆகிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்று பாலத்தில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்செங்கோட்டை சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் தொழில் நிமித்தமாக ஈரோடு சென்றுவிட்டு திருச்செங்கோடு நோக்கி வந்து கொண்டிருந்தார். பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்று பாலத்தில் வந்து கொண்டிருந்த போது திடீரென காரின் முன்பக்கத்தில் இருந்து புகை வந்துள்ளது. உடனடியாக செந்தில்குமார் கீழே இறங்கிய நிலையில் காரில் தீ பற்றி எரிந்தது. அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து தீயை அணைத்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏற்பட்டு வரும் தொடர் மின்வெட்டால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர். புவனகிரி அதன் சுற்றுவட்டார கிராமப்புற பகுதிகளில் அறிவிப்பில்லாத மின்வெட்டு ஏற்பட்டு வருகிறது. இரவு நேரத்தில் தொடர் மின்வெட்டு ஏற்பட்டு வருவதால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் நோயாளிகள் தூக்கமின்றி தவித்து வருகின்றனர். விடியா திமுக ஆட்சிக்கு வந்தாலே அறிவிப்பில்லாத மின்வெட்டு அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் நின்று கொண்டிருந்த தனியார் பேருந்தின் மீது லாரி மோதி விபத்து ஏற்பட்டதில் 7 பேர் காயமடைந்துள்ளனர். வேடசந்தூரில் இருந்து பள்ளப்பட்டியை நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்தை நாகர்கோவிலில் இருந்து கர்நாடகாவை நோக்கி சாக்கு பைகளை ஏற்றிக்கொண்டு சென்ற லாரி பேருந்தின் பின்பக்கத்தில் மோதியதில் பேருந்தில் பயணம் செய்த 7 பேர் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து படுகாயமடைந்தவர்கள் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். நீர்வரத்து அதிகரிப்பால் தருமபுரி மாவட்ட அருவிகளில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தொடர்ந்து தடை விதிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் காவல்துறை அலட்சிய போக்கினால் சுற்றுலா பயணிகள் தடையை மீறி அருவி மற்றும் ஆற்று பகுதிகளில் கூட்டமாக சென்று குளித்து வருகின்றனர். சுற்றுலா பயணிகள் தடையை மீறி குளிப்பதால் உயிரிழப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. விடிய அரசு இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது.